சிறகடிக்காத சீரியலில் இனி என்னடா போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஒரு கார் ஆஃபர் வருது. அவர் கொஞ்சம் வெளியூருக்கு போகிறாரு. அப்போ கார் ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் ஆனோடனே ஓரமாக விட்றாரு. விட்டுட்டு மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா வந்த இடத்துல கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, என்ன செய்யனே தெரியல, வாடகை 3000ரூவான்னு பேசி வந்தேன், இங்கே ரிப்பேர் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆன இடத்துல எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கேட்டாக்க அவங்க 15,000 வரும்னு சொல்கிறாங்க, என்ன செய்யனே தெரியல அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா ஒரு மாதிரி இருக்க, முத்து ஃபோன் பண்ணால் நீ பேசின ஒரு மாதிரி இருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நீலகிரிக்கு போனார், இந்த மாதிரி ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு போனார், 3000ரூவான்னு பேசியிருப்பார் போல். அங்கே போனோன்னா கார் ரிப்பேர் ஆகிடுச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க பழைய சோப்பு டப்பாயை வாங்கினா ரிப்பேர் ஆக தான் செய்யும், புது காராக வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அவர் பங்குக்கு சொல்கிறாரு, ஏம்மா நான் அப்போவே சொன்னேன், இந்த வண்டி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் இருக்கும், இப்படி வண்டிலாம் வாங்கினா அடிக்கடி செலவு வருமா, அதான் நான்லாம் காரே வாங்கலை, அப்படி கார் வாங்கினா நான் இன்றைக்கே வாங்கியிருப்பேன், அதுபோக புது கார் வாங்கினா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு செலவே வராது, அதெல்லாம் படிச்சிருந்தா விவரம் தெரியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. மீனாவுக்கு ஏற்கனவே ஒரு கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கையிலையும் காசு இல்லையே, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நான் வேணா தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் பொதுவில் இருக்கிறீங்க, பொதுவில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பையனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க, அவனும் என் பையன் தானே, அவனை நான் பார்க்க வேண்டியது என் கடமை தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் பொதுவில் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கொடுக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே பார்த்துருவ, உங்கள் அம்மா பெரிய கடை வச்சுருக்காங்க, அவங்க உடனே ஒரு லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு வருமானம் பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருவியோ அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க லட்சக்கணக்கில் வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கலையோ, எங்களால் யார்கிட்டையாவது கடை வாங்கினாலும் என் வீட்டுக்காருக்கு நான் கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ கொடுக்க விடலைன்னா அவனுக்கு பணம் கிடைக்காதா, கண்டிப்பாக அவன் கார் ரிப்பேர் பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே மீன் அங்கங்கே அலைஞ்சு பார்க்குறாங்க, பணம் அவங்களால பெரட்ட முடியல. இந்த சூழ்நிலையில் சத்யா சொல்கிறாரு, நான் வேணா பணம் தரேங்க, நீ ஏன்னா அங்கங்கே அலைஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பணம் வேண்டாம், நீ சிட்டிக்கிட்ட வேலை பார்த்து அந்த பணத்தை என்கிட்ட தந்தால் நல்லா இருக்காது, இது தெரிஞ்சாலும் என் வீட்டுக்கார் ரொம்ப கோவப்படுவார் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்காரால் ஒன்றுமே முடியலைனாலும் இந்த கோவத்துக்கு மட்டும் ஒன்றும் குறை கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிலாம் பேசாத, என் வீட்டுக்கார் உழைச்சி தான் எனக்கு பைக் வாங்கி தந்திருக்காரு, நடமாடும் பூக்கடையை அவர் தான் வச்சு கொடுத்துருக்காரு, ஏன்னா அந்த பூக்கடையும் அவர் தான் வச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்காக வந்துடும், மிஞ்சி போனால் ஒரு 50,000 வருமா, இல்லை 1 லட்ச ரூபா வருமா அப்படிங்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டாக தெரியல, எனக்கு அது பெரிய அன்பா பெரிய பல கோடி ரூபாயாக தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே மீன் அம்மா சொல்கிறாங்க, இவனுக்கெல்லாம் அந்த அன்பை பற்றி தெரியாதுடி, இவனுக்கு சிட்டி கூட என்னைக்கு சேர்ந்தானோ அதிலேருந்து பணம் தான் இருந்துக்கிட்டு இருக்கான், எப்போவும் பணத்தோடு தான் பொருள் தான், ஆனால் அன்புன்னா என்னென்ன இவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் பணம் இருந்தால் தாங்க மரியாதை, நீ பெரிய பணக்காரியாக இருந்தேன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ மரியாதை இருக்கும், அத்தை வீட்டில் நினச்சி பாரு, உனக்கு அந்த வீட்டில் மரியாதை இருக்கா, இன்னும் வேலைக்காரி மாதிரி தான் அந்த வீட்டில் உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. டேய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதே, அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, என் வீட்டுக்காரர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ரவியாக இருக்கட்டும் சுருதியாக இருக்கட்டும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அந்த வீட்டில் அத்தையும் மனோஜ் ரோஹிணி மட்டும்தான் என்கிட்ட 3வது மனுஷன் மாதிரி நடப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தியாடா, அந்த வீட்டில் போய் இவ்வளோ உறவுகளை சம்பாதிச்சிருக்கா, எல்லாமே மீனாவோட குணத்தால் தான், மாப்பிள்ளையும் கோபக்காரரை தவிர வேறு என்னடா நீ அவரை குறை சொல்லுடா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன குறை சொல்ல முடியாது, அது மட்டும் போதுமே, அவர் எல்லா இடத்துலையும் சண்டை தானே போடுறாரு, என் கையை கூட அவர் தானே வச்சார் போனார் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, ஏன் உடைச்சாரு, உங்கள் வாய் ஓவராக பேசியிருப்ப, அதான் ஒடிச்சு விட்ருப்பாரு அப்படிங்கிறாங்க. சீதா, வாய் ஓவராக பேசுனா மாமா ஒடிப்பாரோ அப்படிங்கிறாங்க. ஆமாடா, மாமாவை மரியாதைலாம் பேசினா ஒடிக்க தான் செய்வார், நீனே பேசுறதுக்கு எனக்கு இப்போ கோவம் வருது, அவர் நீ இப்படி தான் பேசியிருப்ப, இதுக்கு மேலேயும் பேசியிருப்பேன், அதனால தான் 2 போடு போட்டிருப்பார், அவர் போட்டது சரிதாம்மா அவனுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, மாமா அது மேலே தான் பாசம் வச்சுட்ருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவர் இந்த வீட்டு மருமகன்டா, அவர் மேலே மரியாதை வைக்காமல் யார் மேலேடா மரியாதை வைக்க சொல்லுது அப்படிங்கிறாங்க சீதாவோட அம்மா. உடனே சத்யா சொல்கிறாரு, அவர் மேலே ஓவராக பாசம் வைக்காதீங்க, நாளைக்கு நம்ம வீட்டில் நல்லது கிட்டது அவர் பார்க்க நினைப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவர் பார்த்தாலும் தான் என்ன தப்பு அப்படிங்கிறாங்க, இந்த வீட்டில் ஆம்பளை நான் இருக்கம்ல அப்படிங்கிறாங்க. என்ன நீயா இருக்க, அந்த வட்டி சுதாகர் வீட்டில் பிரச்சனை பண்ணான், அன்றைக்கி நீ ஆளப்போல தான் நின்ற, சின்ன பையனை தான் நின்ற, இன்னும் அந்த சின்ன பையன் தான் சரியா, அன்றைக்கி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டது யார், என் வீட்டுக்கார் தானே அப்படிங்கிறாங்க. உடனே பிரச்சனை யாராலக்கா வந்துச்சு, உன்னால தானக்கா வந்துச்சு, அதுக்கும் உன் வீட்டுக்காரர் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ இனி நீ பிரித்து பேசுறியடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, இவன் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டான் விடு, நீ நடக்க வேலையை பாரு, மாப்பிள்ளைக்கு பணம் தேவைப்படுதில்ல, அதை புரட்டதுக்குள்ளே வழியை பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இவன்கிட்ட பேசிட்டு தானே சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் பேசினது இருக்கட்டும், என்கிட்ட பணம் தான் இருக்குது வாங்கிக்கோக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்குலாம் தானேக்கா சேர்த்துனாக்கா நான் சம்பாதிக்கேன் அப்படிங்கிறாங்க.
நீ சம்பாதிக்கிறையே வேண்டாம், நீ முடித்த பிறகு நல்ல வேலைக்கு போன்னு சொன்னால் கேட்க மாட்ற. நீ அவங்ககிட்ட அலைஞ்சி அந்த பணத்தை வாங்கி நான் வந்து கார் ரிப்பேர் பண்ண கொடுத்தேன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் தெரிஞ்சோ வேறு வேலையே வேணாமா, வேலையே வேணாம்னா போய்ட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு அங்கே போன இடத்துல பணம் பரல ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு அப்படி பஸ் ஏறி வந்துடுறாரு வீட்டுக்கு. இதை பார்த்த அண்ணாமலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னப்பா காரங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. காருக்கு அங்கே ஒர்க் ஷாப்பில் பணம் விட்டோம்பா, ஒர்க் ஷாப்பில் கொண்டு காரை விட்டோம்பா, கொடுக்க பணம் இல்லை, அதான் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மீனாவும் அங்கங்கே பணத்துக்கு கலைஞ்சிருப்பா, அவள் தனியாக எப்படிப்பா பார்த்துருவா, அதான் நான் ரெடி பண்ணலான்னு வந்தோம்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் பணம் தரேன்னு சொன்னேன், மீனா இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வா நான் பேங்கில் எடுத்து தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. உடனே காரே வராமல் சும்மா முத்து ஆட்டோவிலேருந்து இறங்கிட்டு ஸ்டேரில் இருக்கிறத பார்த்தோம். நண்பர்களெல்லாம் கேட்குறாங்க காரங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் போனோம்பா, அங்கே கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ வந்து நிலவிலனுக்கு அங்கே போய் வண்டி எடுத்து வரணும், ஒரு ஒர்க் ஷாப் உனக்கு பணம் கொடுத்தா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்கள் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சமாக புரட்டி தந்துருப்போம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களே எப்படி இருக்கீங்களோ தெரியல, ஏன்னா எல்லாருக்குமே நல்ல நாள் அதெல்லாம் வந்து போச்சு, செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க, நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல நண்பா, இங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அதில் பைசா ரெடி பண்ணி போகலான்ட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வேண்டாம், நாங்கள் எல்லோரும் பைசா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாமே பிரித்து நண்பர்கள் கார்லேயே போகிறாங்க. போய் முத்து காரை போய் எடுத்துகிட்டு வராங்க. முத்து கார் எடுத்தது தெரியாமல் விஜயாவுக்கு ரொம்ப பயங்கரமான சிரிப்பு. இந்த மாதிரி பழைய சோப்டப்பாக வச்சுக்கிட்டு காருன்னு அலைஞ்சான், இப்போ காரும் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹினியும் மனோஜும் களமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை அப்படிலாம் பேசாதீங்க, எப்படின்னாலும் நாங்கள் ஒர்க் ஷாப்பில் வந்து கார் எடுத்துருவோம், அது ஒன்றும் சோப்பு டப்பா கிடையாது, எந்த இன்ஜினாக இருந்தாலுமே கொஞ்சம் ரிப்பேர் ஆகத்தான் செய்யும், மனுஷங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது இல்லையா, அந்த மாதிரி வண்டிக்கு ஒரு ரிப்பேர் வந்திருக்கு, அவ்வளோதான், அதை பார்த்து கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் நல்ல மாதிரி ஓட்ட தான் வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஓட்டுவீங்க, வீட்டு கதையை ஓட்டுறதுக்கே உங்களால் முடியலை, ரிப்பேரான காரையாக திருப்பிட்டு வர போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்பவே அழுகையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனா அழுதுகிட்ருக்காங்க. அப்போது முத்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க. மீனா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி வீட்டுக்கு வெளியே வா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. சரி வீட்டுக்கு வெளியே எல்லாரையும் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகிறாங்க, ரிப்பேர் பண்ணி சூப்பராக சர்வீஸ் பண்ணி காரை கொண்டு வந்திருக்காரு. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா எப்படிடா காரை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. எப்போ என் கார் ஸ்டாண்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பணத்தை போட்டு வண்டியை வாங்கிட்டு வந்துட்டோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நிலைமை என்னது, மனோஜை வந்து கோயில் முன்னாடி பிச்சை எடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி அவன் என்ன செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் என்ன பண்ணியிருக்கான், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, மனோஜ் வந்து பிச்சை எடுத்ததும் முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பணம் வாங்கி காரை திருப்பினதும் ஒன்றா, அது போக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு இதில் தான் தெரியுது, சரியா, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா அவன் வந்து இருக்க மாட்டான், பேர்பட்டவன் வந்து அவனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி நல்லா இருக்காங்க, நான் எப்படி செஞ்சுருக்கேன் நீ செய்ய விடலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குப்பா, அம்மா வந்து எனக்குன்னா தான் எதுவுமே செய்ய விட மாட்டாங்களப்பா, என்ன இது தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களாப்பா அதுவே எனக்கு போதும்பா, உங்கள் பாசம் எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தால் போதும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அழுதுடுறாரு. நீனும் மீனாவும் நல்லா இருக்கணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த காரும் இந்த பைக்கும் இருக்கிறதுனால தான் இவங்க ஆடிட்டுருக்காங்க, இது ரெண்டையும் காலி பண்ணிட்டேன்னா சரியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி இந்த கார் போனதுலேருந்து ஒரு ஆட்டம் குறையுன்னு பார்த்தா இப்போ காரை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்களே, இனிமேலும் உங்களை மதிப்பாங்கன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான காண்டாகுது. இந்த காரையும் பைக்கையும் நம்ம வந்து காணாமல் ஆக்கிட்டோம்னா அவங்க வந்து சரி வந்துடுவாங்களா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதை எப்படி செய்ய முடியாது, வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அந்த பூக்கடையை காலி பண்ணோம், நாசு காணாமலை பற்றி என்னதாவது தெரிய வந்துச்சா, தெரிய வரல, அதே மாதிரி இதுவும் தெரியாமல் போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு நான் அத்தை ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எதனாலும் வழி தெரியாமல் செய்யுங்க, ஏற்கனவே முத்து இப்போ தான் வந்து கடங்காவல் வாங்கி அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி கொண்டு விட்ருக்காரு, மீனா வண்டி புது வண்டி அது டியூ கட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து உண்மையிலே ஃபைனான்சியர் தான் இதுக்கு ஓனரு, இவங்க வந்து தற்காலிக ஓனராக இருப்பாங்க, அதில் எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம தான் மாட்டிப்போம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மாட்டோம் ரோகிணி, பிளான் பண்ணி செய்யலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் சிசிடிவி இருக்குல்ல, அதை வந்து ஆஃப் நம்ம செய்கிற அன்றைக்கி அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி கரெக்டாக சொன்னீங்க, இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம சிசிடிவியை தான் பார்ப்பார் முத்து, அது ஏற்கனவே பூக்கடையை தூக்கிட்டு போகும்போது கூட அதான் ஒத்து பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. உடனே
ரோகிணியும் நம்ம ஆண்டி இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம விட்டால் கூட இந்த ஆண்டி விட மாட்டாங்க போலயே முத்து மீனாவும் முன்னேறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எதுவே இந்த வீட்டில் கிடையாது, ஆண்டியே முடிச்சு விட்ருவாங்க. நம்ம அப்பா பண்ண அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து இந்த ஆண்டி நம்ம மேலே பயங்கர மரியாதை இருக்காங்க. இதே மரியாதையோட மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பரசு. இந்த மாதிரி யூனியன் ஆஃபீஸில் வந்து கூட்டம் இருக்குது, நீ வரலையா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. நான் என்றைக்கு வராமல் இருந்திருக்கேன், நான் வாரேன், எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காரை பிடிச்சி போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. காரை ஏன் பிடிக்கணும்னா முத்து தான் இருக்கானே, முத்து காரில் போயிட்டு வந்துடுவோம், நம்ம வந்து உனக்கு உண்டான வாடகையை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே பரஸ் சொல்கிறார், ஆமாப்பா கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பரஸ் அண்ணாமலை சொல்கிறாங்க முத்துட்ட, முத்து நீ யூனியன் ஆஃபீஸில் கொண்டு விடேன் அப்படிங்கிறாங்க. நான் வாடகை தந்துடுறேன்பா அப்படிங்கிறாங்க. எப்பா என்கிட்டலாம் நீங்கள் இப்படி சொன்னால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அண்ணாமலை சொல்கிறாரு, எப்பா இப்போ தான் ஒரு பேர் பண்ணி ஓட்டுதேன் என்ன, உனக்கு வந்து போனி பண்ணணும் ஒன்று, ரெண்டாவது வந்து உன் காரை வந்து சும்மா அங்கே வா இங்கே வான்னு சொல்லி நல்லா இருக்காது, நீனும் 2 ரூபா காசு கிடைச்சா தானேப்பா உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. எப்பா அப்படி காசே கிடைக்காட்டிலும் பரவாயில்லப்பா, எங்கள் அப்பாவை நான் ஏற்றிட்டு போகிறதுக்கு காசு வேணும்னா மனுஷ பேலே கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் உன் இடத்துல மனோஜ் இருந்தான்னா கண்டிப்பாக என்கிட்ட காசு வாங்கிட்டு தான் கொண்டு இங்கே விட்ருப்பான் அப்படிங்கிறாங்க. எப்போ அவனுக்கு காசு பெருசு, எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் பெருசு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து போகுது. முத்து உன் குணத்துக்கு நீ நல்லா இருப்படா, உனக்கு எதுவும் மீனாவுக்கு எந்த குறையும் வராதுடா, உனக்கு யார் என்ன நினச்சாலும் உனக்கு நல்லது மட்டும் தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகிறாரு. எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வாங்கப்பா ஏறுங்க அப்படிங்கிறாங்க. காரில் ஏறுறாங்க. நேராக பரசு அவங்க வீட்டுக்கு போகுது. பரசை ஏற்றிக்கிறாங்க. ஏன்னா யூனியன் ஆஃபீஸில் கொண்டு விட்றாங்க. எப்போ உங்கள் மீட்டிங் முடியும்னு சொல்லுங்கள், அப்போ வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் வரும்போது ஆட்டோவில் வந்துடுவோம், போகும்போது இந்த மீட்டிங் நேரம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த வெயிலில் ஆட்டோவில் போனாலும் கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்கும், அதனால தான் காரில் ஏசி காரில் இறங்கிடலாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் போய்ட்டு வாங்க, நான் வந்துட்டு தேவைப்பட்டுச்சா கூப்பிடுங்கப்பா நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஈவினிங் 6 மணி ஆயிடும், 6 மணிக்கு மேலே தான் வெயில் இருக்காத, நாங்கள் ஆட்டோவில் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பார்த்து கவனமாக போங்க அப்படிங்கிறாங்க. உடனே பிரசவமாக போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. உடனே அண்ணாமலைகிட்ட பரசு சொல்கிறாரு, முத்து மாதிரி பையன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அண்ணாமலை, நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆனாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் யாருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படிங்கிறாங்க. என் மனைவி அவனுக்கு ஒத்த சொந்தமும் இல்லை, எனக்கு உதவி பண்ணணும்னு அவசியமும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை, அவன் செயினை கொடுத்து அவனுடைய மனைவியோட உயிரை காப்பாற்றிருக்கான். இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான பையன் யார்ட்டும் இருக்க மாட்டான். அதுபோக அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே வர சண்டையே இந்த செயினுக்காக வந்திருக்கு. அப்பவும் கூட சொல்லலை, நான் சொல்ல போய் தான் மீனாவுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பையன், பெருந்தன்மையான பையன் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் பரசு, நான் அவங்க 2 பேரும் முன்னாடி வர்றதுக்கு எங்கள் வீட்டிலே பல தடைகள் இருக்குது. விஜயா வந்து அவங்க ஒவ்வொரு முயற்சியுமே தடுத்துக்கிட்டு எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க எப்படி முன்னேறி வரப்போகிறாங்க, இந்த வீட்டிலேருந்தே முதல்ல தடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த மனோஜுக்கு அவங்க மாமனார் பணம் அனுப்புனார், பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிக்கிட்டு என்னத்தை சுற்றிக்கிட்டு இருக்கான். ரவி ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போயிட்டுருக்கான், சுருதி நல்லா சம்பாதிக்கிறான். என்ன அவங்க நாங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களும் முன்னேறிடுவாங்க வச்சுருவாங்கன்னு ஒரு அவனுக்கு மனசில் சிந்தனை இருக்குது. இந்த பிள்ளை மட்டும் முத்து மட்டும் படிக்காமல் போயிட்டானே, அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவன் கார் ரிப்பேர் ஆகி நீலகிரியில் நின்றுச்சு. அப்போ ஒரு பேருக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்லையில் அதை கூட என்னால் கொடுக்க முடியல, கொடுக்க விட மாட்டேன்ட்டான் அந்த வழியாக. இன்னும் காலங்கள் இருக்குது, இந்த பிள்ளைகள் எப்படி முன்னேறும், அவங்களுக்கு இன்னொரு பிள்ளை குழந்தை வந்துச்சுன்னா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்களால முடிஞ்சதை உழைக்காங்க, ஆனால் உழைப்பு வந்து சில நேரங்களில் வந்து கை கொடுக்க மாட்டேங்குது. அவங்களால சேமித்து வைக்க முடியல, கடன்கள் அப்படி இருக்குது. அந்த வண்டிக்கு டியூ கட்டுறாங்க, பைக்குக்கு டியூ கட்டுறாங்க, அதுபோக வீட்டு செலவை பார்த்துக்கிறாங்க. என்னுடைய மருத்துவ செலவையும் கேட்க மாட்டான் முத்து, அவனே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறான். மாத்திரை மருந்துலேருந்து எல்லாம் அவன் தான் பார்க்குறான். இப்போ என்ன செய்யனே தெரியல பரசு, அவனை எப்படி முன்னேற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட பரசு சொல்கிறாங்க, முத்து குணத்துக்கு அவன்கிட்ட உழைப்பு இருக்குது, கண்டிப்பாக முன்னேறிடுவான் அண்ணாமலை, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. நான் அவனை நினச்சி கவலைப்படுறதுக்கு ஒரே காரணம் வந்து கடைசி வரைக்கும் அவன் என் கூட இருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த ரவியும் நம்ம மனோஜும் வந்து வேறு மாதிரி லைனில் இருப்பாங்க.
ஆனால் மருமகளும் அதே மாதிரி அவங்க பணக்கார வீட்டு பிள்ளைம்பாங்க. ஆனால் மீனா பாரு, ஒரு பணக்காரிக்கு குணக்காரிக்கு ஒரு குணக்காரியாக வந்து கிடச்சிருக்கா. இப்பேற்பட்ட பொண்ணு வந்து மருமகளாக கிடைக்க நான் கொடுத்தேன்னு வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, உன் குணத்துக்கு அப்படி கிடச்சிருக்காங்க. யாரும் உன் இடத்துல இருந்து அப்படி செய்ய மாட்டாங்க. உன்னால் அந்த மீனா வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பை ஈடுகட்டணும்னு சொல்லி நீ இப்படி ஒரு வழி பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு மட்டும் செய்யலை பரசு, ஊர் உலகம் அப்படி நினைக்கி, என் வீட்டம்மா கூட அப்படி தான் நினைக்க, அதை செய்யலை. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நபர் இல்லாதவருக்கு நானும் ஒரு காரணம் எனக்கு தோணுச்சு. மனம் வருந்தினேன், அதில் மாற்றிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த பொண்ணோட குணத்தை நான் பார்க்கையில, ஒரு குடும்பத்தை, ஒரு பெண் பிள்ளையாக இருந்து ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்துகிறதும், பெரியவங்ககிட்ட பண்பாக நடந்துக்கிறதும், தாங்கிட்ட வந்து ஒரு தீங்கு வரையில் அதை எதிர்கொள்கிறதும், இவ்வளோ தன்மையும் அந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சு. இப்போ ஏற்பட்ட பொண்ணு நம்ம வீட்டில் ஒரு மருமகளாக, எனக்கு ஒரு மகளாக வந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக என் மகனுக்கு நான் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கட்டி வச்சேன். இதை முத்துக்குன்னு கூட கட்டி வைக்கல. ஏன் மனோஜுக்கு பார்த்தேன் அப்படின்னா, மனோஜ்கிட்ட இந்த குணம் எந்த குணமுமே கிடையாது. மீனா வந்த பிறவாவது அவன் எல்லா வகையிலையும் மாறிடுவான், அவர் மூத்த பையன் நல்லா வந்துட்டான்னா அந்த குடும்பமே சீராயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன். அவன் வந்து கல்யாணத்துலேருந்து பணத்தை எடுத்து ஓடிட்டான். சரி, யார் யாருக்கு என்ன சேரணும் அதை கடவுள் சேர்த்துட்டார். முத்து குணத்துக்கு மீனாவை இணைச்சிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் தாம்பத்திய வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறாங்க, நல்லா இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மூத்த மருமகளாக வந்திருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் குணம் குறைவாக இருக்குது. அதுபோக அவங்க வந்து பணக்காரங்க அப்படிங்கிற அந்த திமிரோட பயணிக்கு இப்போ முத்தும் மீனாக்கிட்டேயும் அவங்க மோதல் போக்கிலேயே கடைப்பிடிக்காங்க. நான் ஒரு மாமனாராக ஒன்றுமே அதை சொல்ல முடியல. மாமியாராக இருந்து அதை வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய விஜயாவும் அவளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பிள்ளைகளும் நாளைக்கு வந்து பொருளாதாரத்தில் கீழே கிடந்துச்சு அப்படின்னா, அவங்கெல்லாம் படிச்சிருக்கோம், நாங்கள் பொருளாதாரத்தில் பெருசாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேற்றுமை வரும். நான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என் பேரம்பேத்திகளோட இதே வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபோக என் பசங்க 3 பேருமே என் தலைமாட்டிலே இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப கனவு கண்டிருக்கேன். நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன். எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் எதுவுமே கிடையாது. ஒரு நல்லது கெட்டதுக்கு நான் மட்டுமே நின்றுருப்பேன். எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. கூட ஒரு பிள்ளை இருந்திருந்தால் உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய நாள் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணியிருக்காங்க, எங்கள் அப்பாவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நிமிஷத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது, எனக்கு 3 பசங்க இருக்காங்க, எனக்கு 3 மகள் இல்லாட்டினா கூட மருமகளாக வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த பொருளாதாரத்தில் இவங்க வந்து ரொம்ப பின்னடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, எந்த குறையும் வராது, சரியா? இப்போ நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம். இந்த யூனியன் ஆஃபீஸில் மற்ற மெம்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலோ யாருக்கு என்ன சங்கடம்னாலோ ஆளாக நிற்கிறேன், சரியா? உன்னை பார்த்து தான் உன் நேர்மையை நான் பிடிச்சிக்கிட்டேன், உன் பின்னாடியே நான் பயணிக்கேன். ஆனால் உங்களவுக்கு நான் இருக்க முடியாது நம்மளை அப்படிங்கிறாங்க. பரசு, நீங்கள் என்னோட மேம்பட்டவங்க தான். என்ன, எனக்கு ஒரே ஒரு மனசு கஷ்டம் பரசு, உன் மேலே. உன் பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளை நீ கொடுக்காம விட்ட அப்படிங்கிறாங்க. உன்னை அண்ணாமலை, ஏன் நான் கொடுக்கலன்னு உனக்கு நல்லா தெரியும், சரியா? விஜயாவோட குணத்துக்கு தான் நான் கொடுக்கல, உன் குணத்துக்கு நான் கொடுத்துருப்பேன். சரி, அது சூழ்நிலை அப்படி. ஆனாலும் அந்த வாசுதேவன் பொண்ணு இன்றைக்கி நல்லா தானே நான் குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை குறை சொல்லலை, வாசுதேவன் மாதிரி இல்லை அந்த பொண்ணு, சூப்பர் பொண்ணு. ரவிக்கு ஏற்ற பொண்ணு. ரவி வந்து ஒரு ஆனந்த பையன். ஆனால் அதை அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாலுமே அவனை அணைச்சி கொண்டு போதில்லை அந்த பிள்ளை. அவன் எங்கே போகிறான்னா அந்த இழுப்புக்கு வரலாம். அந்த முத்து வந்து அப்பாவை கை நீட்டும் போது மற்ற பிள்ளையாக இருந்தால் அது கோவப்பட்டு அது ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு வீட்டிலே இருந்துடும். ஆனால் இந்த பிள்ளை உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு, தப்பு நம்ம அப்பா மேலே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்தால் பார்த்தியா ப்ரெஸ்ஸு, அதில் நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்மளை இப்படி பிரச்சனை நடந்தப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டேனே அப்படின்னுட்டு இருக்காங்க. பிறகு நாங்கள் யாரும் போய் கூப்பிடலை. ரவிக்கு ஃபோன் பண்ணேன். ரவி இடையில கட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம பையன் வந்து ஃபோனை கூட கட் பண்ணுறானே, என்னாச்சுன்னு தெரியலையே, இன்னும் அவ்வளோதானே, என் கடைக்குட்டி பிள்ளை வீட்டுக்கு வராதா அப்படின்னு சொல்லி நினச்சது உண்டு. விஜயாவும் சாப்பிடாம வைக்காமல் இருந்தா. பெத்த பிள்ளைல அவளுக்கு 1000 இருந்தாலும் ரவி மேலே பாசமாக தான் இருக்கா. அவளும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. இப்படி இருக்கும்போது அவங்களா வீட்டை தேடி வந்துட்டாங்க. வரும்போது கூட அந்த 2வது மருமக வந்து உங்கள் அப்பாவை முத்து கை நீட்டார, நீ கோவமெல்லாம் வந்திருக்கிய சுருத்தின்னு கேட்கும்போது, தப்பு எங்கள் அப்பா மேலே இருக்குது, ஏன்னா மீனாவை அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது. அப்பேற்பட்ட பொண்ணுகளும் கிடைக்க கொடுத்து வச்சுருக்க தான் செய்யணும். ஏன்னா ஒரு கதவை கடவுள் அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பரசு, உன் பொண்ணு எனக்கு தரலன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணாலும், இன்றைக்கி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தாலும், அதுக்கு இணையாக கடவுள் வந்து நம்ம ரவிக்கு ஒரு பொண்ணை கொடுத்துருக்காரு நம்மளை. சரி, நம்ம பரசு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் நம்மளை, அதை நினச்சி நானும் பெருமைப்பட தான் செய்தேன். என் பொண்ணு கூட அந்த இடத்துல இருந்திருந்தா அவள் தண்ணி கொடுத்து நம்ம பொண்ணு தான் சொல்லியிருப்பாள், வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாள். ஆனால் அந்த
வாசுதேவன் பொண்ணு அப்படி இல்லை. வாசுதேவன் பொண்ணும் கால்வாசி கூட அந்த பொண்ணுகிட்ட இல்லை. சூப்பர் பொண்ணு. வந்தா போனால் கூட வாங்க அங்கிள்னு கேட்குதே அப்படிங்கிறாங்க. இல்லை அதிலலாம் பண்பான பிள்ளை, என்கிட்ட வந்து இப்போ தகப்ப மாதிரி தான் பேசும் பரசு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலை, நீ கூட்டு குடும்பத்தோட 3 பசங்க மருமகளோடு இருக்க ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு வகையில் சந்தோஷம்தான், அதில் மாற்றிக்கிறதே இல்லை, இன்பமாக தான் இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது ஆனந்தமாக இருக்குது. நான் வந்து ஒத்த பையனாக இருக்க போய் எங்கள் அம்மா எனக்கு மட்டும் ஊட்டி விடுவாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ என் மருமக்களோட என் பையனோட ஹாலில் உட்காந்து சாப்பிடையில, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடையில அந்த இன்பத்துக்கு அளவே கிடையாது. அதுபோக மீனா சமையல் எப்படி இருக்கும் உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, நீ யூனியன் ஆஃபீஸுக்கு வரும்போது ஒரு டிஃபனில் மீனா சாப்பாடை வாங்கிட்டு வந்தானே அப்படிங்கிறாங்க. ஐயோ பரசு, மறந்துட்டேனே, அடுத்த முறை வரையில் கண்டிப்பாக மீனா சாப்பாடை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணாமலை, மீனா இவ்வளோ அருமையாக எப்படி சமைச்சு பழகிட்டா அப்படிங்கிறாங்க. மீனா வந்து சின்ன பிள்ளையிலே வீட்டில் சமைச்சு பழகிருப்பான்னு நினைக்கிறேன். அதுபோக எல்லோரும் இன்பமாக சாப்பிடணும், மனசார வயிறார சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிக்கிட்டு சமைக்கிற பொண்ணு. உப்பு உரப்பெல்லாம் வந்து ரொம்ப கனிவாக பார்த்து போடும். அது போக எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால எனக்குன்னே தனி பக்குவமாக பார்க்குறது, நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே மாத்திரையை எடுத்துடுறது, எவ்வளோ சூப்பராக பார்க்கணும். அதை சொல்லி எத்தனை வாட்டி சொன்னாலும் அது தகாது பரசு. அந்த அளவுக்கு மீனா ரொம்ப அருமையான பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளை நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டோம். யூனியன் ஆஃபீஸில் மீட்டிங் நடக்க போது, நம்ம உள்ளே போவோம் அப்படிங்கிறாங்க. அங்கே யூனியன் ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கு. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இல்லை, என் கார் வந்து அங்கே ரிப்பேர் ஆகி நிற்கும் போது நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. மக்கா, நாங்கள் சாதாரண உதவி தான் செய்தோம். பைக்கை வாங்கையில் எங்களால் முடிஞ்சது தந்தோம், உன் கார் ரிப்பேர் ஆகும்போது முடிஞ்சது தந்தோம். நீ அந்த சிட்டிக்கிட்ட நாங்கள் வாங்கின ஒட்டுமொத்த கடனை உன் காரை விற்று அடைச்ச. இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டான். அதே மாதிரி உன் மனைவி மாதிரி யாரோ ஒரு மனைவி கிடைக்க மாட்டாங்க. நண்பனுக்காக உங்கள் காரை விற்று கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதுபோக எங்களையும் வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் உங்கள் மனைவி எங்ககிட்ட ஏன்ன சொல்லலை அப்படின்னு சொல்லி தான் செல்வத்திட்டையும் கேட்டுச்சு, எங்ககிட்டலாம் கேட்டுச்சு. சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தான் கேட்டுச்சு. அப்படி இருக்க பொண்டாட்டி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு அப்போ தான் மீனா மேலே பயங்கரமான காதல் வருது. ஆமாம், என்ன அவள் எவ்வளோ கோவக்காரியாக இருந்தாலும் கூட என்னை வந்து அந்தளவுக்குலாம் பெரிய அளவில் பண்ணலை. அதையும் மீறி எனக்கு அவள் உழைப்பால் கிடைச்ச பணத்தில் அவளுக்கு எதுவுமே பண்ணிக்காமல் எனக்கும் கார் வாங்கி தந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நினைக்காரு. என்ன முத்து, சிந்தனை எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பொண்டாட்டி தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தியா, பொண்கள்னாலே அப்படி இப்படி எனக்கு பொண்கள் வேண்டாம், கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி அதுபோக கல்யாணம் முடிக்கிறவனை பூரா கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்டா கல்யாணம் முடிக்கிற, நிம்மதியாக இருடாம்ப. இப்போ உன் மனைவியை நினச்சி நம்ம தங்கச்சி நினச்சி, நீ சிஸ்டர் நினச்சி ஃபீல் பண்ணுற பற்றியா அப்படிங்கிறாங்க. உண்மைதான்டா உண்மைதான்டா செல்வம். அவள் வரலன்னு நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. நிறைய நேரம் நான் நினச்சி பார்த்துருக்கேன். என் வாழ்க்கை இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. எங்கள் அப்பா எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது இப்போ பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையாக எனக்கு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா மனசு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நிமிஷத்தில் நான் எங்கள் தாலியை கட்டினேன். ஆனால் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு நான் மன சந்தோஷமாக இருப்பேன் வைக்கணும்னு நினச்சதே கிடையாது. அப்படி ஒரு மாமியார், நல்ல குழந்தையா. என்ன மச்சினை மட்டும் கொஞ்சம் கூறலாமல் ஆகிட்டான், அவனையும் கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே செல்வன் சொல்கிறாரு, உன் மச்சினை மேலே உள்ள கோபம் போயிடுச்சா அப்படிங்கிறான். கோபம் போகலை, அவன் சேர்க்கை சரியில்லை, அது எப்படி மாற்றணும்னு தெரியல. அது போக என் வீட்டு விஷயத்தில் தலையிடாதங்கன்னு அவன் சின்ன பையன் தக்கனையாக சொல்லிட்டான். ஆனால் நான் பெரிய பையன் தக்கனையாக எனக்கு அதை கேட்டுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அந்த நேரம் கோபம் வந்துச்சு. இருந்தாலும் சாப்ப சாமத்தில் நான் தானே இருக்கேன், அதை விட்டுற முடியாது. அவனை கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு விட்டுருக்காங்க. அங்கே யூனியன் ஆஃபீஸில் மீட்டிங் முடிஞ்சோன்னா ஒவ்வொருத்தராக பழைய நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையை பாலிய சிநேகிதர் ஒரு ஆள் பார்க்குறாரு. வேலை பார்க்கும்போது 2 பேரும் ஒரே இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க. அண்ணாமலை எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. ஏ தங்கதுரா எப்படி இருக்க அப்படிங்கிறாரு. அண்ணாமலை, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க தங்கதுரா, நீ பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. நீ இப்போ எங்கே வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. நானும் செட்டு தானே, ரிட்டையர்ட் ஆகிட்டேன், வீட்டில் தான் இருக்கேன், கடைசி போஸ்டிங் கேரளாவில் பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. தங்கதுரை சொல்கிறாரு இவர்கிட்ட, நம்ம அண்ணாமலைகிட்ட, இந்த மாதிரி உன் பையன் 2வது பையனுக்கும் என் பையனுக்கும் ஒரே வீசா இருக்கும்னே அப்படிங்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே அப்படிங்கிறாங்க. நம்மலாம் ஒரே குவார்ட்டர்ஸில் இருந்தோம், மறந்துட்டேன் பற்றியா அப்படிங்கிறாங்க. நான் மறக்கலை அப்படிங்கிறாங்க. பரசு அப்படிங்கிறாங்க. என்னையும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. பரசு, உங்களை மறக்க முடியுமா, நம்மலாம் சந்திச்சு நம்ம ஒரு நாள் நம்ம ஆல் இண்டியா டூர் போகல அப்படிங்கிறாங்க.
ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவெல்லாம் நினச்சி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அண்ணாமலை அந்த சீட்டு பணத்தை வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. எந்த சீட்டு பணம் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம பசங்க மேலே சீட்டு பணம் போட்டு வச்சுருந்தோம்ல, மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருந்தோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அதை வாங்கலை, அது நாள் வந்துச்சா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அது வந்து 1 மாதம் இருக்குமா அண்ணாமலை, என் பையனுக்கு அந்த தொகை வாங்கிட்டேனே அப்படிங்கிறாங்க. என்னது அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பரசு கேட்குறாரு. இல்லை முத்தை வந்து என் வீட்டுக்காரி விலைக்கு வச்சுருக்கா, அவன் எதிர்காலத்துக்கு ஆகுமேன்னு சொல்லி பணம் கொஞ்சம் போட்டு வச்சேன். சீட்டு கட்டிக்கிட்டே இருந்தோம், அவன் பேர்லேயும் ரவி பேர்லேயும். ஏன்னா அவள் வந்து மனோஜை தான் முக்கியமாக நினச்சிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தான். அதனால் அந்த 2 பிள்ளைகள் நாளைக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம நண்பரும் தங்கத்துறையும் போட்டு வச்சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணாமலை இன்றைக்கி அது 20 லட்ச ரூபா சீட்டு வருது, அதை வந்து வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸ் அதிலே தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அந்த சீட் ஆஃபீஸ் அதிலே தான் இருக்குது. நம்ம வந்து அந்த பணத்தை வந்து நீ மாதம் மாதம் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருப்பாங்க, சேலரியிலேருந்து தான் எடுத்துருப்பாங்க. நீ வந்து அந்த 20 லட்ச ரூபாயை வாங்கிரு, அது வாங்கினா தான் நல்லது, உன் பிள்ளைகளுக்கு எதுக்கும் ஆகும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப நல்ல செய்தியை சொன்ன தங்கத்துறை அப்படிங்கிறாங்க. ஏய் நான் உன்னை பார்த்தேன் அதனால் சொன்னேன், நீ இதெல்லாம் நினைவு இல்லாமல் இருக்கிய அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதுக்குள்ளே நாட்கள் வந்திருக்காதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு 29 வயசு முடிஞ்சு 30 பிறந்துட்டு, உன் பையன் 2வது பையனுக்கும் அது முடிஞ்சிருக்கணும், 30 வயசு முடிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ 2 பேருக்கும் ஒரே டேட்டில் தானே பிறந்தானுங்க, பிறந்தநாள் ஒரே நாளில் தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருப்போம். ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே பரஸ்ட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, நான் இப்போ முத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன், கடவுள் இருக்கார் அப்படிங்கிறாங்க. கடவுள் இல்லை, கடவுளாக நீ இருக்க அண்ணாமலை, கடவுளாக நீ இருக்க, உன் பிள்ளை எதிர்காலத்துக்காக நீ பணம் போட்டு வச்சுருக்க, அது இன்றைக்கி கைகூடி வருது, அது வந்து முத்தோட உயர்வுக்கு அது பயன்பட போகுது அப்படிங்கிறாங்க. தங்கதுரை சொல்கிறாரு, வாங்க அண்ணாமலை நம்ம கேண்டீனில் சேர்ந்து சாப்பிடுவோம், நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதில் எல்லோரும் ஒன்று போல் சாப்பிட்றாங்க. அப்போ அண்ணாமலை பில் கொடுக்குறாங்க. உடனே தங்கதுரை சொல்கிறாரு, இல்லை இல்லை அண்ணாமலை நான் தான் கொடுப்பேன், என் நண்பர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் நம்ம யூனியன் ஆஃபீஸ் மூலமாக உங்களை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு நான் தான் பிள்ளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பிள்ளை கொடுக்காரு. பிள்ளை கொடுத்துட்டு பண்டங்கண்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அண்ணாமலை உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை, உங்களை மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது இவ்வளோ நண்பர்களாக பழகுனதும் நேர்மையாக இருந்த ஆட்களையும் நான் குறைச்சலான ஆளை தான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் உங்களிருந்து வேறு இடத்துல வேலைக்கு மாறி போயிட்டாலும் கூட நான்லாம் நிறைய நாள் உங்களை நினச்சி பார்ப்பேன், இப்படி ஒரு நண்பரை இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன், உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க அண்ணாமலை, உங்கள் ஃபோன் நம்பரெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுங்க தங்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு சரி போய்ட்டு வாங்க பார்ப்போம், பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க அண்ணாமலையை. அண்ணாமலையும் உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஆட்டோவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆட்டோ வரலை. உடனே பர சொல்கிறாரு, அண்ணாமலை நீ வேணால் முத்துக்கு ஃபோன் அடி, வாடகை வேணால் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. முத்தை வர சொல்கிறேன், அவன் வாடகைலாம் வாங்க மாட்டான், சரி வர சொல்லுதுன்னு சொல்லி முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து எங்கே இருக்க அப்படிங்கிற, எப்போ ஸ்டாண்டில் இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. யூனியன் ஆஃபீஸில் மீட்டிங் முடிச்சுட்டுப்பா, ஆட்டோவுக்கெலாம் ஃபோன் அடிக்கிறோம், போகிற வர ஆட்டோவெல்லாம் மதிக்கிறோம், நிற்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. எப்போ நான் வந்துடுறேன்ப்பா உடனே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு உடனே போகிறாரு. அங்கே போய் ஏற்றிட்டு வீட்டில் கொண்டு விடுறாரு. உடனே அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு, முத்து பேரில் போட்ட சீட்டுக்கு கரெக்டான வந்துடுச்சு. அப்போ ரவிக்கு இன்னும் 2-3 நிமிஷத்தில் வருமோ அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்காரு. 2 பேருக்கும் சீட்டு கட்டினோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. நம்ம வந்து ரொம்ப இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் நாளைக்கு காலையிலே அப்படின்னு நினைக்காரு. அப்போ அன்றைக்கி காலையில் எல்லாருமே சாப்பாடு பயங்கரமாக சாப்பிடுதாங்க, நைட்டு எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ எல்லாருக்குமே பண்டத்தை பிரித்து கொடுக்குறாரு. என்னங்க ஒவ்வொரு பார்சலாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பர் தங்கத்துறையை பார்த்தேன், எனக்கு இத்தனை பசங்க இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும், தனித்தனியாக பார்சல் வாங்கி வந்திருக்காரு, எல்லோரும் கல்யாணம் பண்ணிச்சுன்னு சொன்னேன், வாங்கி வந்திருக்காரு, அதை கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்க அப்போ நம்மளுக்கு அவர் வாங்கி தரலையா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, ஓசிக்கு கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாது, என்ன அவர் வந்து அன்பில் வாங்கி தந்திருக்காரு, நானும் கூட ஒரு பார்சல் வாங்கியிருக்கேன், உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக அதில் இருக்க எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அதானே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட்டுட்டு எல்லாருமே நைட்டு தூங்கிடுறாங்க. காலையிலே விடியுது. மீனா வழக்கம் போல் சமையல் வேலைகள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு முத்தங்கத்தெல்லாம் தொளிக்கிறாங்க. தொளிச்சுட்டு பூ வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கூட்டி முத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இன்னைக்கு சவாரி எது இருக்கா அப்படிங்கிறாங்க. எப்போ கார் ஸ்டாண்டுக்கு போனதாம்பா தெரியும், ஒரு மேடம் வந்து கனடாலேருந்து வந்திருக்காங்க, அவங்க 2 நாளாக வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இன்றைக்கி வேறு வேலை இல்லைப்பா, ஸ்டாண்டில் போய் தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நம்ம 3 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் 3 பேர் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா வந்து சொல்கிறோம்
அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அங்கிள் வாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆர்வ கோளாறுல 2 பூரியை பிச்சு தின்னுடுறாங்க இவங்க நம்ம ரோகிணி. இதை பார்த்த முத்து, இன்றைக்கி நீங்கள் விரதம் தானே அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் மீனாவை பார்க்குறாங்க, நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. மீனா பார்க்குறாங்க, பரவாயில்ல நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாரு, வாயை மூடிட்டு அமைதியாக இருங்கன்னு சொன்னோம், கேட்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியா இருக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நினைவு வருது விஜயாவுக்கு. ஆகா ரோகிணி, நீ விரதம் தானே இருக்க, சரி சரி அந்த பூரியை போடு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் தான் பாதி சாப்பிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாதி சாப்பாட்டில் எழுப்புறது வந்து முறையாக இருக்காது, ஏம்மா நீ சாப்பிட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடு, கடவுளை மன்னிச்சுக்கான்னு வேண்டிட்டு வழக்கம் போல் வேலையை பாருமா அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த அங்கிள் சாப்பிட விட்டாங்க, இந்த ஆன்ட்டி மட்டும் இருந்தாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னா இடையில எழுப்பியிருப்பாங்க, இன்றைக்கி பூரி வேறு பயங்கர ருசியாக இருக்குது, சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க, ரோகிணி நீ காலையிலே பூரி சாப்பிட்டா கிழங்கு சாப்பிட்டா வாயுவும் போய் இப்போ சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ருசியாக இருந்தால் சாப்பிட்டா தப்பு இல்லைடா, சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீன் அப்படி பார்க்குறாங்க, ஆகா மீன் நல்லா பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சாப்பிட்டு ஹாலில் உட்காடுறாங்க. மாமா மாத்திரை போடுங்க அப்படிங்கிறாங்க. மாத்திரை போட்டுனா அப்புறம் மீனாட்ட கேட்குறாங்க, மீனா பூ எதுவும் கட்டி வச்சுருக்கியா, வியாபாரம் எதுவும் முடிக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க பூ வியாபாரம் பண்ணதுக்கு முடியலன்னா நீங்கள் போய் வியாபாரம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. விஜய் அவங்க வாயை மூடு, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே போகிறோன்னு என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், நாங்கள் போகிற இடத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நீ வந்து அங்கே எதுக்குங்க போகணும், இங்கே எதுக்குங்க போகணுன்ட்டு எனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன், உன் புத்தி எனக்கு தெரியும், போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உள்ளது தானே சொல்கிறேன், மறைச்சி எதுவும் பேசலைல்ல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து கேட்குறாரு, இப்போ எங்கேப்பா போகிறோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தான் எங்கே போகிறேன்னு கேட்டானா நீனும் பதிலுக்கு கேட்பியா அப்படிங்கிற. இப்போ நான் ஒன்றும் கேட்கலப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா மீனாவை பார்த்தியா, நான் வான்னு சொன்னோன்னா எந்த பேச்சும் பேசலை, காரை ஓட்டு அப்படிங்கிறாங்க. காரை ஓட்டுறாங்க. காரு கொஞ்சம் தூரம் போகுது. முத்து நம்ம எங்கே போகிறோன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சின்ன வயசில் நீ படிக்கலை. உடனே முத்து சொல்கிறார், என்னை படிக்க விடலப்பா அப்படிங்கிறாங்க. அதான் உண்மை, விஜயாவுக்கும் உன் மேலே அன்பு இல்லாமல் போச்சு. அந்த மனோஜை மட்டும்தான் பெரிய குழந்தை பிறந்த என் பையன், மூத்த பையன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லி தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டா, நிறைய படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டா. நான் பார்த்தேன், அப்புறம் தான் பார்த்தேன், முத்து அவனுக்கு அடுத்தாப்புல ஒரு வயசுக்கு தான் இளையவன். அவன் எதிர்காலம் என்ன ஆகும், அவனுக்கு ஏதாவது வழி பண்ணணுங்களா அப்படிங்கும்போது தான் உன் பேரில் சின்ன வயசுலேருந்து அப்பா சீட்டு போட்டு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரவியையும் அவன் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியலை, மூத்த பையனே தான் வளர்த்துட்டு கிடந்தான், எத்தனை டிகிரி படித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனை படிக்க வச்சுட்டு கிடந்தான். ரவியை வந்து கண்டுக்கிடவே இல்லை, அவனாக படித்து தான் அந்த கேட்டரிங் படிச்சிருக்கான். அப்படிங்கும்போது 2 பேர் மேலேயும் நான் சீட்டு பணம் போட்டுக்கிட்டே இருந்தேன். நான் ரயில்வே கேண்டீனில் இருந்தேன், ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்த ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நீங்கள் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கும்போது கூட நான் வந்து பாட்டிகிட்டு தானேப்பா இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவள் வந்து பக்கத்துலேயே ஒன்று சேர்த்துக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை எதிர்காலம் வருங்காலத்தில் ரொம்ப போயிடக்கூடாது, ஏதாவது ஒரு பொருளாதார வகையிலையாவது நம்ம ரெடி பண்ணி அவன் வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிட்டு வந்தேன், சீட்டு பணம் கட்டிட்டு வந்தேன். அது வந்து உனக்கு 30 வயசு வரும்போது அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமு. அதில் நான் 30 வருஷம் முடிஞ்சிருச்சுப்பா, அது கூட அப்பா மறந்து போனேன். என் நண்பர் வந்து என் கூட சேர்ந்தே அவர் பையனுக்கும் கட்டியிருந்தார். அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சு, உங்கள் 2வது பையனுக்கு கட்டினீங்களே அந்த பையன் என் பையன் வயசு தானே அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, யூனியன் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கீங்களே அதை நம்ம எடுக்க போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா ரவிக்கும் 2-3 வருஷத்தில் வந்துடுமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ரவிக்கும் வந்துடும், ரவிக்கு வந்தோடனே எடுத்து கொடுத்துட்டோம்னா அவன் ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஏதாவது வச்சுக்கிடுவான், நானும் உனக்கு இதை எடுத்துருந்தோம்னா ஏதாவது தொழில் பண்ணி கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்காப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, என் அக்கௌண்ட்டில் எனக்கு வந்து பென்ஷன் வருது அப்பாவுக்கு, சரியா, ஒரு பிரச்சனை இல்லை, சொந்த வீடு தான், எனக்கு 3 பசங்க தங்கமாக இருக்கீங்க, 3 மருமக்கள் தங்கமாக இருக்கீங்க, கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க, இதை விட அவர் தாவு உனக்கு என்ன இன்பம் வேணும், ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் போகிறாங்க. போனோன்னே அண்ணாமலையை பார்த்துன்னு எல்லோரும் வணக்கம் போடுறாங்க. என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உங்களை தெரியாமையா, எங்களெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க, கரெக்டாக பணம் கொடுப்பீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருப்போம், முன்னாடிலாம் வருவீங்க, ஒரு 10 வருஷம் இருக்கும் நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சேலரியிலே எடுக்கிறதுனால எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த சீட்டு பணம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் 1 மாதம் கழிச்சு வந்திருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ எடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை எடுக்கலாம், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 1 மாதம் தாண்டிடுச்சே, இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கீங்களே, முன்னாடியே வந்து எடுத்துருக்கலாமே அப்படிங்க தான் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் வட்டி மட்டும் தருவோம் அப்படிங்கிறாங்க. வட்டிலாம் வேணாம் சார், நீங்கள் அந்த கெட்டின பணம் போதும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் ரூல்ஸ் தானே,
நாங்கள் எங்கள் பணத்தையே கையில் தர போகிறோம், உங்கள் பணத்தை தானே உங்களுக்கு தர போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சிரிக்காரு. உடனே எவ்வளோ அமௌண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ணாமலை. இன்றைக்கி ஒரு 20 லட்ச ரூபா வருது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். 20 லட்ச ரூபா வந்துச்சுன்னா கண்டிப்பாக முத்துக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணதுக்கோ, மீனாவுக்கு தொழில் பண்ணதுக்கோ, அவங்க எதிர்காலத்துக்கோ கண்டிப்பாக ஆகும். இல்லை ஒரு சிம்பிளாக அவங்க ஒரு வீடு வாங்கினாலும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். இவங்க எதிர்காலம் சிறப்பாக அமையன் கடவுளேன்னு வேண்டிட்டு முத்துக்கு ஒன்று ஒரு ஆதார் கார்டு எடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒன்றரை ஃபோட்டோ எடு ஆனாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. முத்துக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். அப்பா வந்து நம்ம பேரில் சின்ன வயசுலேயே நம்ம எதிர்காலத்துக்கு போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா பார்க்குறாங்க முத்தை. ஏங்க உங்கள் அப்பா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா எங்கள் அப்பா என் பேரில் பணம் போட்டு வச்சுருந்தாலும் சரி தான், போடாமல் இருந்தாலும் சரி தான், என் மேலே அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க. நான் வாழ்கிறதே எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ 3 பேர் நீங்கள், நீ, எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி, உங்கள் 3 பேருக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை பேசக்கூடாது, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இன்றைக்கி மனோஜ் வந்து மாமனார் பணம் அனுப்புனார், நான் தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி வீட்டில் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் முத்தும் கெத்தாக இருக்கணும்ல, நான் அதை விட்டுற முடியாதுல்ல. அப்பா எப்போவுமே சொன்ன மாதிரி என் முத்து கெத்தாக தான் இருக்கணும். என்னப்பா நான் வந்து இந்த பணத்தை எடுத்து தருவேன், இந்த பணத்தை நான் நீ தொழில் பண்ணி ஜெயிக்கணும்ப்பா, படிக்காட்டினாலும் என் பிள்ளை முன்னேறிட்டான் அப்படிங்கிறத நான் ஊர் உலகத்துக்கு முன்னாடி சட்டை காலரை தூக்கி வச்சு நான் சொல்லணும். ஏன்னா நான் பேரம்பேத்தியோடு இந்த குடும்பத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறதுக்கு இந்த வீடு காணலை அப்படின்னா மேலே 2 ரூம் எடுத்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, முத்து சொல்கிறாரு, எப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இதை வந்து இப்போதைக்கு ஷேர் பண்ணிக்கலாமாப்பா, 3 பேர் இருக்கோம்லப்பா வீட்டில் அப்படிங்கிறாங்க. முத்து நான் ரவிக்கும் பேரில் போட்டு வச்சுருக்கேன், சரியா? ரவிக்குன்னு 2-3 வருஷத்தில் வரப்போகுது, நான் எடுத்துக்கொண்டு அவன்கிட்ட கொடுக்க போகிறேன். இப்போ ஓம் பங்கு உனக்கு தந்துட்டேன், சரியா? அந்த 27 லட்ச ரூபாயை அவன்கிட்ட கொடுத்தேன். அப்படின்னாலும் அவன் பேரில் சீட்டு கட்டாதுனாலும் அதை கணக்கு பண்ணி வச்சுக்கிடட்டும் கணக்கு பண்ணி தான் நான் கொடுத்தேன். ஆனால் அவன் அதை பயன்படுத்தலை. இப்போ அவங்க மாமனார் ஹெல்ப் பண்ணார், வச்சார், போனாருங்க. சரி அது இது எப்படியோ, இது ஓம் பணம் தான் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.